ஹலோ, வெல்கம் டு எம்இ ஸ்பேஸ் தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு 200 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு மைதா மாவு எடுத்தாச்சு. இன்னொரு உலக்கு 100 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கலாங்க. அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் கலந்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான சீட் செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த மாவு எடுத்துருக்கோம். பெசரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம்னாலும் நல்லா பெசரணுங்க. அப்போ தான் இந்த மாவு வந்துட்டு நல்லா ஈவனாக நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த சீட் வந்துட்டு ரெடிமேட்லேயுமே கிடைக்கிது. நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம நினச்சோன்னா, அதுவுமே நல்லா தான் இருக்குது. பாருங்க, மாவு வந்துட்டு இந்த மாதிரி பவுல்லே ஒட்டாத மாதிரி பிசைஞ்சாச்சு. இதே மாதிரி பெசரிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம்னாலும் பெசரிக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சத்தான காய்கறியெல்லாம் வேறு இதில் சேருது. நல்லா பெசரியாச்சு பாருங்கள். சாஃப்டாகிடுச்சு மாவு. இந்த பக்குவத்துக்கு ஓரளவுக்கு பெசரணுங்க. இப்போ வந்துட்டு முட்டைக்கோசை வந்து துருவி எடுத்துக்கலாம். காய் சீவிரல் வச்சு துருவிக்கலாங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு கேரட்டையும் வந்து பொடியாக துருவி எடுத்துக்கலாங்க காய் சீவிரல் வச்சு. இப்போ 2 பேபிகார்ன் இருக்குது. அதை வந்து பொடியாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குடமிளகாய் எடுத்து நீல வாக்கில் நறுக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பு வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் வந்து இந்த பேபிகார்னை வதக்கி விட்டுக்கலாம். நறுக்கிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் முன்னாடியே போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு முட்டைக்கோசை போட்டு வதக்கிடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ, அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு பற்கள் வந்து தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டாக இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்து வச்சுக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கேரட்டை துருவி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் குடமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இந்த டைமில் சாட் மசாலா கொஞ்சம், கசூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. இப்போ சில்லி சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். சோயா சாஸுமே வந்து இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான சீட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ரவுண்டாக பண்ணிவிட்டு 3-4 மாவை எண்ணெய் தடவிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு சீட் பண்ணலாம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒவ்வொரு சீட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு இதை தோசை சீட்டில் போட்டு லேசாக சூடானா போதுங்க. ரொம்ப சூடாக வேண்டாம், லேசாக சூடானா போதும். இப்போ இந்த சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நான் ஒன்று மேலே ஒன்றா வந்து வச்சு உருட்டி வச்ச மாவு. இப்போ வந்துட்டு இந்த சீட்டை வந்துட்டு சதுர ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மசாலா வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் ரோல் சீட் வந்துட்டு. இப்போ மசாலா எடுத்து வச்சாச்சு. இப்போ உருட்டிக்கலாங்க. அந்த மூளையில் கொஞ்சம் ஓரத்தில் வச்சு தான் உருட்டணும். அப்போ தான் வந்துட்டு இது கரெக்டாக வரும். இப்போ ஓரங்களை வந்து மடித்து விட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு ஈவினிங் டைமில் காஃபி டைமில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதில் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட தடவிக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து பிதுங்கி வெளியில் வராது. நம்ம அதே மாதிரி இன்னொரு ரோல் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்படி மசாலா வச்சுட்டு இந்த முனையை வந்து நல்லா மடக்கி உள்கூடி வந்துட்டு மடக்கி விட்டுக்கணுங்க. மடக்கி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிடணும். இந்த ஓரங்களை வந்துட்டு மடித்து உள்கூடி மடித்து விட்டுறணும்.
இந்த டைமில் அந்த மைதா மாவும் கான்ஃபர்மாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சீட்டுமே வந்துட்டு ரோல் வந்து உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சா? இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இவ்வளோ அழகாக ரோல் உருட்டிருப்பாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து போட்டு பொரிச்சுக்கலாம். இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரிங் ரோல். நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு 4 செட்டு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.